இப்போ தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ்க்கு கணிசமான ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னா, ஒரு முக்கிய நிர்வாகியோ ஒரு தலைவரோ மாற்றத்துக்கு இணைகிறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு அது பலமாக இருக்கணும். ஆனா எதை எதிர்த்து அவர்கள் இயக்கம் தொடங்கினார்களோ அந்த கட்சியில அவர் இணைவது, எதை எதிர்த்து தொண்டர்கள் எல்லாம் தொடர்ந்து பேசி வந்தார்களோ அதற்கு மாறாக அதற்கு ஓபிஎஸ் இணைந்தவுடன் அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தென் மாவட்டங்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? தொடர்ந்து அவர்கள் திமுக எதிர்ப்பு மட்டும் பிரதானமாக கொண்டவர்கள் ஓபிஎஸ் நிலைப்பாடு தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? அரசியல் எதிர்நிலை தான் திமுக அதிமுக அப்படின்றது, கொள்கை எதிர்நிலை கிடையாது. அப்படி சொல்லவும் முடியாது. எல்லாம் பெரியார் அண்ணா வழிதான். அப்போ கொள்கை எதிர்நிலை எதுவும் கிடையாது, அரசியல் எதிர்நிலையில இருந்தாங்க. அப்போ வலிமையான தலைமை அதிமுகவுக்கு இருந்துச்சு, திமுகவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுகவுடைய ஒரு வலிமையான தலைமை இல்லை. எவ்வளவு பேர் ஜெயலலிதா இருந்ததுக்கு பிறகு அப்படியே வந்துட்டு பாஜகவால ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு கட்சி தான் அந்த கட்சி. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒண்ணுமே இல்லாத போகும்போது ஒரு கட்சியினுடைய, அதுவும் ஒரு முக்கியமான ஓபிஎஸ்ஐ போன்ற ஒருத்தர் என்ன பண்ணுவார்? வேற வழி இல்லையா அவருக்கு? அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கெல்லாம் வேடல்ல உள்ளாட்சி வரைக்கும் இது வந்து பிரதிநிதித்துவத்தை வந்துட்டு பெற்றுத்தரணும் அவங்களுக்கு. அதை எப்படி அவங்க விட்டு தருவாங்க? அரசியல்ல யாரையும் வந்துட்டு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இந்த மாதிரியான ஒரு இடத்துலதான் போய் முடியும். அதனாலதான் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர் என்ன பண்ணாங்க, அதிமுக விட்டு போயிட்டு வெளியில இருந்தவங்களையும் கூட மறுபடியும் அதிமுக அரவணைச்சுக்கிட்டாங்க. நெடுஞ்செழியன்ல ஆரம்பிச்சு எஸ் சோமசுந்தரம் ஐயா வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது நிகழ்ந்ததுக்கு காரணம் வந்துட்டு அவங்கள அப்படி அவமதிச்சு அவங்களை தனிமைப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான். ஆனா இவர் தனிமைப்படுத்துறதோட இல்லாம துரோகின்னு சொல்லி பட்டம் கட்டி அவமானப்படுத்துறாரு யூபிஎஸ். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே நேரத்துல பாஜக பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு தூக்கி கருவேப்பிலையை சொண்டி எறிகிற மாதிரி தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னோம்னா அப்ப இவங்களுக்கு மட்டும் அரசியல் தெரியாதா? எனவேதான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. இல்லாட்டி இது வரைக்கும் அதிமுக சேர்ந்திருக்கக்கூடிய யாராவது மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், வைத்தியலிங்கம் ஆகட்டும், சுபரத்தினம் ஆகட்டும், இப்ப ஐயப்பன் ஆகட்டும், இவங்கெல்லாம் சாதாரணமான கட்சிக்காரங்களா இவங்கெல்லாம்? எனவே அதாவது அந்த இடத்துல இருந்து பார்க்கணும் இவங்களை இந்த அளவுக்கு. இது அதிமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க சார். ஓபிஎஸ் பொறுத்தவரையும் அவர் ஸ்லீப்பர் செல்லா இருக்காரு, திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு, அவர் துரோகி அப்படின்லாம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. தேர்தல் களத்துல பிரச்சாரத்துல அதிமுக வலு சேர்க்காதா? தொண்டர்கள் மத்தியில ஓபிஎஸ் எதிர்ப்பு நிலையை கொண்டு போறதுக்கு அதிமுக ஒரு வலு சேர்க்கக்கூடிய நிகழ்வாக இது மாறாதா? யூபிஎஸ் எது சொன்னாலும் அது உண்மையா ஏத்துக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அதிமுக தொண்டர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, விவகாரம் தெரியாதவங்க அல்ல. எப்படி அவன் துரோகி ஆவாரு?